வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா காலையில் அதிகாலையில் சூப்பராக குளிச்சுட்டு பாருங்கள், சாமி வேஷ்டி சாமி துண்டு எல்லாமே போட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டோம். ஆமாங்க, நம்ம சபரிமலை ஐயப்பனுக்கு மணிகண்ட மாலை போட போகிறோம். அதுக்கு தான் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே, எங்கே போய் போட போகிறோம் அப்படின்னா நம்ம திருப்பூர் காலேஜ் ரோட்டில் இருக்கிற ஐயப்பன் கோவிலில் தான் இன்றைக்கி நம்ம மாலை போட போகிறோம். நம்ம டீமோட நான், நம்ம தம்பி, அப்பா, மணியண்ணா எல்லாருமே போட போகிறோம். வேறு லெவலில் இருக்க போது வாங்க அப்படியே சூப்பராக நம்ம இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும். ஓகேங்களா, மாலை போட்டிருக்கோம். அப்புறம் இன்னும் சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட 10 நாள் மாலை போட்டு 10வது நாள் தான் நம்ம கோயிலுக்கு போக போகிறோம். அந்த 7வது நாள் நம்ம வீட்டில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் வாட்ச் பண்ண கண்டிப்பாக வீடியோ வரும். ஓகே, இப்போ போய் மாலை போடலாங்களா சாமி? ஓகே, இப்போ வாங்க நம்ம கோவிலுக்கு போகலாம். அதுக்கப்புறம் வீட்டில் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி நீட்டாக ஒயிட் வாஷ்லாம் பண்ணி அப்புறம் மாலை எல்லாமே பார்த்திங்கன்னா நேற்றே ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம போய் மாலை போட போகிறோம். அதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ வாங்க அப்படி நம்ம போகலாம். கோயிலுக்கு முன்னாடி நிற்கிறோம். ஓகே, சரியான மழையாக இருக்குது, செம்ம கூட்டமாக இருக்குது. கரெக்டாக இப்போ ஒரு 7 மணி 6:45 அந்த 7 மணி நம்ம இந்த டைமில் வந்திருக்கோம். நம்ம வைபா இப்போ தான் 6 மணிக்கு தான் நெய்யம் செய்ய முடிஞ்சிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா பிரசாதம் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, நம்ம மாலை போட்டு நம்ம ஐயப்பனை போய் தரிசிக்கலாம். இன்றைக்கி நம்ம திங்கக்கிழமை வந்திருக்கோம். மாலை போட ஓகே, வாங்க சாமி அப்படியே உள்ளே போகலாம். இப்போ தான் லேட்டஸ்ட்டாக தான் ஐயப்பன் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. ஓகே, ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இந்த விநாயகர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா மாலை போடுவாங்க. ஓகே சாமி, சூப்பராக மாலை போட்டாச்சு. மணியண்ணா பாருங்க, மணியண்ணா ஹாய் காமி, வணக்கம் சொல்லுங்கள். சாமி சரணம். ஓகே, அடுத்து இப்போ நம்ம உள்ளே வீடியோ எடுக்க முடியாத காரணத்தில் வீடியோ எடுக்கல. ஓகே, அப்படியே வாங்க நம்ம கிளம்புவோம். நம்ம மாலை போடுறதுக்கு டோக்கன் வாங்குகிற இடம் பார்த்திங்கன்னா இதுதான். இதை அன்னதான கூடம். கீழே அன்னதானம் கூடம். இங்கே இந்த ஃபங்க்ஷன் பஜனை பூஜைகள் எல்லாமே வைப்பாங்க. மேலே கட்டு கட்டுற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. இப்போ இந்த மண்டபத்தை பற்றி மணியண்ணா சொல்லுவார். அதாவது இங்கே என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அதாவது இந்த மண்டபம் மெயினாக கன்னி பூஜை வைக்கிறதுக்காக இந்த மண்டபம் ஸ்பெஷலாகவே ரெடி பண்ணியிருக்காங்க. டெக்கரேஷன்லாம் நல்லா இருக்கும். கன்னி பூஜை வைக்கிறப்ப இன்ஃபார்ம் பண்ணோம். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு வேறு லெவலாக பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஐயப்பனை பற்றின கதைகளும், 2வது இதில் கலை நிகழ்ச்சிகளும் நிறையா நடக்கும். பட்டிமன்றங்கள்லாம் நிறையா நடக்கும். மெயினாக இது ஞாயிற்றுக்கிழமை அன்னதானம் ஃபுல் டே பொது அன்னதானம் எல்லாருமே காலையில் எல்லாருமே பண்ணுறாங்க. காலையில் 11 மணிலேருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான அன்னதானம். ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை மாதம் மட்டும். ஓகே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேறு லெவல் எடுத்துருவோம். கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கேயும் பாருங்கள், கன்னிமூல கணபதி விக்னேஸ்வரர்கிட்ட மாலை போடுறாங்க. கோயிலுக்கு ஆப்போசிட்டில் டீ கடையில் இன்னைக்கு வடை சாப்பிட்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. தான் நம்ம டீ சாப்பிட்டோம். கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில். காலையில் பாருங்கள், நம்ம வரும்போது எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. இப்போ மணி ஒரு 8 மணி பக்கத்தில் இருக்கும். ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகிடுச்சு. ஆனால் இப்பயும் பாருங்கள், பக்தர்கள் நிறையா போயிட்டு வந்துட்டுருக்காங்க. கூட்டம் ஆனால் ஓரளவுக்கு கம்மியாகிடுச்சு. காலையில் வரும்போது எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. இன்னும் 6 மணி 5 மணிக்கெலாம் வந்தோம்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஓகே, நம்ம வந்துடலாம். அப்புறம் பாருங்கள், இங்கே நிறையா பாருங்கள், இந்த மாதம் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்கள். லட்சச்சரை, குத்து விளக்கு,
அப்புறம் இந்த மாதிரி பஜனைகள் இந்த மாதிரி நிறையா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் திருப்பூரில் இருந்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் மாலை போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த கோயிலுக்கு டெய்லி வருவீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே சாமி, இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பெரிய லெவலில் இல்லை, கோயிலுக்குள்ளே வந்து நிறைய எடுக்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் இன்றைக்கி கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியல, கோயிலுக்குள்ளே அலோட் இல்லையாமா, ஓகேங்களா, அதனால் எடுக்க முடியல. ஓகே, நல்லா நீ வீட்லேயும் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் விநாயகர் கோயில், கருப்பராயன் கோயில், எல்லா கோயிலுமே போய் சாமி கும்பிட்டு நீட்டாக வீட்லேயும் சூப்பராக பூஜையை போட்டாச்சு. ஓகே, அடுத்தடுத்து நீ நம்ம வீடியோஸ் வந்து இனிமேல் ரெகுலராக வரும், ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி சபரிமலை வீடியோ எல்லாமே வந்து சூப்பராக நம்ம விளாக் பண்ணி போட்டுடலாம். அதே மாதிரி இப்போ நம்ம சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குதுனால அதையும் வந்து நீட்டாக பண்ணிடலாம். ஓகே, பாய். அதே மாதிரி நீங்கள் மாலை போட்டிருக்கீங்களா, நீங்கள் எப்போ கோயிலுக்கு போகிறீங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு எல்லாமே நம்ம கமெண்ட் பாக்ஸில் அப்படியே தட்டி விடுங்க.